ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஏன் வீடியோ போடலான்ட்டு ஷார்ட் வீடியோ மூலம் சொல்லியிருக்கேன், போயிட்டு பாருங்கள். யாரோட பேர் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நான் மேலே போட்டிருக்கேன். அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கீர்த்தனா ரோஹித்தண்டு. அதில் ரோஹித்தண்டு பேர் ஏற்கனவே ஒரு ஹீரோக்கு செலக்ட் ஆனபடியாக நீங்கள் வேறொரு நேம் இந்த வீடியோக்குள்ளே சொல்லுங்களாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். காலை கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவனை காணவில்லை, காணவில்லை அவனை காணவில்லை. பக்கம் கீர்த்தனா, கீர்த்தனா என்னடி எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல இருக்கிறா? எவ்வளவு காதல் உனக்கு? அம்மோய், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானமா பேசிட்டு இருக்கேன். அவங்க வீட்ல பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. முதல்ல எழும்புடி. அப்ப ஏன்டி வாட்ஸ்அப்ல பேசுறா? அம்மா அங்கதான் லாஸ்ட் சீன் தெரியுமம்மா. போட கொஞ்சம் கீழே வையன். ஏம்மா உன் முகம் மறந்தே போய் கொண்டிருக்கு. முகத்தை பார்க்க மாட்டேன். வை கொஞ்சம் போன கீழே. கவலைப்படாதீங்க அம்மா, என் டிபியை பாருங்க. ஓ அப்படியா? கொஞ்சம் அப்படியே இருந்து கொள்வாரு. எதுக்கு அம்மா கிச்சனுக்குள்ள போறா? அம்மா அடியும் ஓடி கீர்த்தனா, ஓடிரு. நில்லடி, எங்கடி ஓடுற? என் கையில மாட்டின உன்னை கால் கையில முறிச்சு விட்டுற முடி. சிறுத்தை சிக்கும் அம்மா, சிலுவண்டு சிக்காது. பாய். சிலுவண்டா சிலுவண்டு, ஒரு நாளைக்கு அந்த சிலுவண்டை கசக்கி தூக்கி பாரு இந்த வாய்க்கு. உங்க அக்கா காரி ஒரு வருஷத்துக்கு பிறகு வாரால், சிக்கன் வாங்கிட்டு வருவியா வரமாட்டியா நீ போயிட்டு? உங்க மூத்த மகளுக்கு சிக்கன் மகள் என்றால் இவ்வளவு கோபமா இருக்கீங்க. அங்கேயே வைங்க, நான் எடுக்கிறேன். நீங்கிட்ட வராதீங்க, அப்புறம் மண்டையை அடிச்சு உடைச்சு விட்டுருவீங்க. இந்த வந்தாடு, எனக்கு குசரிக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். என்ன இன்னும் பஸ் காணோம்? 2 மணிக்கு வர பஸ் 2:15 ஆயிட்டு, இன்னும் காணோம். நான் வீட்டுக்கு போக இருட்டாயிருமே, 5 மணிக்கு ஆளும். என்ன பண்றது? ஹலோ மேடம், எங்க போக போறீங்க? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? அதே நீங்க கேக்குறீங்க. ஐயோ மேடம், கோவப்படாதீங்க. நான் ட்ரிங்க போக போறேன். அதான் பஸ் போட்டா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நீ கேட்டேன். இன்னும் போகல. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும் போலயே. அப்பாடா, பஸ் வந்துட்டு. இந்த ஆண்ட கண்ணன் வேற குறுகுறான், நம்மளையே பார்த்துட்டான். ஹலோ சார், கொஞ்சம் தள்ளி இருங்களே. நான் தள்ளி தானே இருக்கேன். இதுக்கு மேல கொள்ளுடா, நான் கீழே தான் இருக்கேன் சீட்டுக்கு மேல. இப்படியே வாய்க்கிலேயே பேச வேண்டியதுதான். தள்ளிட்டான் இருக்கேன். ஒரு சீட்ல இருக்க சொன்னா 2 சீட்லயும் சேர்த்து இருக்கிறது. காலை அப்படியே விரிச்சு போட்டுட்டு எங்களுக்கு நாங்க ஓரமா ஒதுங்கி இருக்கோம். காலை ஓடி இருக்க வேண்டியதானே. என்னம்மா அங்கால இருந்து புறப்புறத்துட்டு இருக்கா? உனக்கு காலை நீட்டி போட்டு வசதியா வரணும்னு சொந்த வாகனத்துல வாங்க. ஏன் இப்படி பொது வசதியை பயன்படுத்திக் கொள்றீங்க? ஹலோ சார், பொறுமையா பேசுங்க, மெதுவா பேசுங்க. எதுக்கு இப்ப சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? நான் மெதுவா தானே பேசிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட என்ன சொன்னான்? காலை விரிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்க கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் ஒடிக்கிறீங்கன்னு தான் சொன்னான். ஏதோ சிசிடி கேமரா மாதிரி விரிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. பஸ்ஸுக்குள்ள சிசிடி கேமரா எல்லாம் இருக்கு, நீங்க மூடிக்கிட்டு இருங்க கொஞ்சம். என்னம்மா நீ மூடிட்டு அதே இருந்தெல்லாம் அசிங்கமா பேசுறா? ஒரு பெரிய மனுஷனோட வித்தியாசம் கூட தெரியாதா உனக்கு? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் எனக்கு டிஸ்டர்பா இருக்கான்னு சொன்ன பிறகு இன்னும் வாக்குவாதத்துல இருந்து கொண்டு காலை இன்னும் விரிச்சு விட்டு இருந்தா என்ன பண்றது? ஹலோ, என்ன சார் பிரச்சனைங்க? சார், இந்த பொண்ணு தான் சார் என் பக்கத்துல ஓசி கொண்டு இருந்துட்டு இப்ப நான் தான் ஒரு சொன்னாமண்டே ஏறே பழி போடுது. எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கிறதோ தெரியல. யாருக்கு தெரியும்? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். என்னது? நான் உங்களோட சீனா? யோ, வந்ததுல இருந்து நான் தள்ளிடு சொல்லிட்டு இருக்கேன். நீ அப்படியே ஏமாத்தி வர்றீரா? இந்த பஸ்ல சிசிடி கேமரா தானே, எடுத்து பாருங்களேன். டிரைவர், கொஞ்சம் பஸ்ஸை நிறுத்துங்க. என்ன சார் பிரச்சனை? என்ன நடந்தா? இவங்க 2 பேருக்குள்ளதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த பஸ்ஸோட சிசிடிவி கேமரா நான் பார்க்கலாமா?
ஓம் ஷுவர் சார், பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம் சார், நான் இறங்குற ஸ்டாப் வந்துட்டு நான் இப்போ இறங்கி போறேன். வேணாம் சார், இருங்க. உங்க பேருக்கு இப்போ கலங்கம் வந்துட்டுலோ, அந்த கலங்கத்தை துடைக்க வேணாமா? இருங்க, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். இல்ல சார், வேணாம் சார், நான் இப்போ அவசரம் ஒரு இடத்துக்கு போகணும், நான் போறேன் சார். எங்கடா ஓடுறா நீயா? என்ன சார், ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிற மாதிரி என்ன பிடிங்க? நீ அக்யூஸ் மாதிரி ஓடினா நான் பிடிக்கத்தானே செய்வேன். நிக்க சொன்னா நெல்லு, அதை விட்டுட்டு ஏன் பயந்து? அது அது சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன், பார்க்க போகலாம். என்ன சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? நீங்களும் வாங்க. இல்ல சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு பக்கத்துல நான் தான் சார் போயிருந்தேன். நான் என்னை விட்டுருங்க, என்னை ஜெயில எல்லாம் போட்டாதீங்க. அப்படியா? சரி, விடுறேன், கொஞ்சம் இரு. ஹலோ ரவி, உன் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பு கிட்ட தான் ஒரு அக்யூஸ்ட் இருக்கு, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போ ரவி. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார் சார், உங்கள்தான் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். என்ன மேடம், சொல்லுங்க. தேங்க்யூ சார், சீட் இருக்குங்க சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்மா, இது என்னோட கடமை தான். நான் இருக்கல, அடுத்த ஸ்டாப்லேயே எனக்கு தான் போகிறேன். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த ஊரா சார்? இதை நான் கேட்கணும். நீங்களும் இந்த ஊர்னா? யாரோட மகள் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு போல. உங்களோட வீடு எங்க? வீடெல்லாம் உங்களுக்கு இருக்கு சார், வீடெல்லாம் இருக்க வேண்டியதுல இருக்கு. நான் இந்த ஊர் தான். சரி சார், பாய். வந்துட்டு ஏதோ உதவி செஞ்சேன்றதுக்காக ஒரு பேச்சுக்கு ஹாய் பாய் சொல்லுவோம்னா, வீடு எங்க இருக்கு, காடு எங்க இருக்கு, ஊர் எங்க இருக்கு. நாளைப்பா இப்ப என்ன கேட்டுட்டு இந்த பொண்ணு இப்படி திரும்பி போகுது? அந்த பொண்ணாதானே வந்து என்னோட கதைச்சு. என் வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுடாப்பா. என்ன ஒரு பொண்ணா கிடைக்குது. இந்த பொண்ணை பார்க்கறது இப்பதான் கடைசி முதலா இருக்கணும். ஐயோ சாமி, தப்பிச்சு விடுறா. என்ன இன்றைக்கு என் பையன் போனே எடுக்க மாட்டேன்றான்? என்ன நடந்திருக்கு என் மகனுக்கு? எப்பயுமே கோல் எடுத்துருவானே, அம்மாவோட கதைக்கு ஒரு காலையிலேயே எடுப்பான். இங்க என்ன? ஹலோ மேடம், வீட்டில் யாரும் இருக்கீங்களா? யார் அது? ரோஹித். ஏம்மா இப்போ அழுகுறீங்க? உங்களுக்கு சப்ளை கொடுக்கலாமேன்னு நானும் ஒரு பொம்மை துப்பாக்கியை வாங்கிட்டு வந்தா நீங்க என்னடா என்ன பார்த்து பயந்து அழுகுறீங்க? பயந்து அழுகலப்பா, காலந்தே நீ போன் தூக்கலையா, அதான். என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு அம்மா பதறி போய். என் தங்க புள்ள வாராசா பத்திரமா வந்துட்டானே, நீ வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். சரிம்மா, நான் வந்துட்டேன் தானே. இன்னொரு 3 மாசம் இங்கே தான் இருக்க போறேன். இதுக்கு போய் அழுதுட்டே இருக்கீங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு வைங்க. 3 மாசம் நீங்க தான் இருக்க போறியாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. அம்மா என்ன நினைக்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, உடனே நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் உன் கையால தாம்மா நான் சாப்பிட்டேன். சரிப்பா, ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன். நீ போய் குளிச்சிட்டு வாப்பா, போ. அப்பா, வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். போய் ஒரு நல்ல குளியலை போட்டுற வேண்டியதான். அக்கா அங்க வந்துட்டு இருக்காளாம், கோல் எடுத்து பாத்தியா? என்னம்மா, என்ன காட்டீங்க? முதல்ல அந்த போனை தூக்கி எரிச்சு போட்டு இங்க முக பார்த்து கதைக்க பழகி. ஒரு நாளைக்கு ஒரு நாள் போனை தூக்கி நான் அடுப்புல வைக்காட்டி பாரு உனக்கு. நான் வந்துட்டேன், தூக்கி போடும். போனை எல்லாம் தூக்கிட்டு இருக்கேன் இந்த பேக்க. ஐயோ அம்மா வந்துட்டா, என்னோட சண்டை பிடிக்கிறதுக்கண்டே எப்ப இருந்தாள் போல. வாமா என் செல்ல மகளே. ஏன் இவ்வளோ நேரம்? பஸ் ஏன் லேட் ஆயிட்டு? பஸ் இன்றைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டான், அதாம்மா. இங்க ஒருத்தி வந்தோடனே பேக்க தூக்கி போட்டு என் முதுகெலும்பு உடைச்சிருக்காள். என்னை ஒரு கேட்கிறா பாரு, அவள்கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்பயே 2 பேரும் உங்க யுத்தத்தை தண்டிக்காதீங்க. போ, நீ போய் குளிச்சுட்டு வாடி. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, பாலம்பட்டா திருவிழா மூடாமா? அதுக்கு தாண்டி பாலம்பட்டாருக்கு போகத்தான் சொல்றேன். தலையெல்லாம் முழுகிட்டு வந்து காயவே நேரம் போவோம்ண்டு. எம்மா, நானும் தலையெல்லாம் முழுகி குளிக்கணுமா? ஆமா, நீ இன்னும் குளிக்கலையா?
உன்னை காலையிலேயே குளிக்க சொன்னே, இவ்வளவு என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? குளிக்கிறதுலாம் ஒரு வேலையாமா? அதெல்லாம் 5 நிமிஷத்துலயே முடிக்கிற வேலை. நீங்க வேற காமெடி பண்ணி ஊத்தையெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடாத. ஏன்னா மூஞ்சிலே வந்திருந்தானே. ஊத்தையெல்லாம் தேய்க்காம குளியில போட்டுட்டு வா கோயிலுக்கு. சரிம்மா, நான் குளிக்க போறேன்.